வணக்கம். இன்னைக்கு நம்ம பழனியில இருக்கிற ஸ்ரீ வேலன் ஆட்டோஸுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யமஹால ஒரு புது மாடல் வந்து ஒண்ணு லான்ச் பண்றாங்க. ஸோ அதோட லான்ச்சிங் ஈவென்ட் தான் இன்னைக்கு கிராண்டா நடக்க போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யமஹா XSR 155 அப்படிங்கிற மாடல் வந்து இன்னைக்கு லான்ச் ஆக போகுது யமஹால. இந்த ஸ்ரீ வேலன் ஆட்டோஸ் எங்கே இருக்குது நம்ம பழனியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழனி திண்டுக்கல் ரோட்டில் ஓல்டு ஆர்டிஓ ஆஃபீஸு ஸ்டாப் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் நகரில் திண்டுக்கல் ரோடு மெயின் ரோட்லேயே சிவகிரிப்பட்டியில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கி இந்த புது மாடலுடைய லான்ச்சிங் ஈவெண்ட் அப்படிங்கிறனால பயங்கரமாக கிராண்டியராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஈவினிங் ஒரு 5 o'clock இந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம ஒரு 4:30 எல்லாமே வந்துட்டோம். ஷோரூமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு கிளாசிக்கான லுக்கில் உங்களுக்கு உள்ளே வந்தீங்க அப்படின்னாலே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். யமஹாவில் நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன யமஹாவில் வேரியன்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த வேலன் ஆட்டோஸில் வந்து நம்ம பழனியில் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ பைக் மாடல், ஸ்கூட்டர் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாமே வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி என்ன லான்ச் ஆனாலும் உடனடியாக இங்கே வந்து கொண்டு வந்துடுவாங்க. நம்ம முதல்ல ஷோரூமை வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் லான்ச்சிங் ஈவெண்ட் நடக்கும். அதையும் வந்து வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த யமஹா XSR 155 மாடலுடைய லான்ச்சிங் ஈவெண்ட்டை தொடர்ந்து இந்த வண்டியுடைய ஃபீச்சர்ஸ் பற்றி எல்லாமே வந்து பேசுவாங்க. இன்றைக்கி நடக்கிற இந்த கிராண்ட் லான்ச்சிங் ஈவெண்ட்டுடைய சிறப்பு விருந்தினர்களாக தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் மாவட்ட தலைவர் திரு JP சரவணன் அவர்கள் மற்றும் கௌரவ தலைவர் திரு கண்ணுசாமி அவர்கள் மற்றும் பழனி RTO திரு ஸ்ரீதர் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. இவங்க 3 பேரையும் பழனி ஸ்ரீ வேலன் ஆட்டோஸுடைய MD திரு விவேக்குமார் அவர்கள் மலர் கொத்து கொடுத்து வரவேற்று பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தி அதுக்கப்புறம் இவங்களோட பொற்கரங்களாலேயே இன்றைக்கி லான்ச் ஆக போகிற இந்த பைக்கை நிறைய கஸ்டமர்ஸ்க்கு டெலிவரியும் கொடுத்தாங்க. அந்த ஈவெண்ட்டெல்லாம் தொடர்ந்து நடக்க போகுது. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம பழனியில் ஒரு கிளாசிக் லுக்கில் பிரம்மாண்டமான ஒரு யமஹா ஷோரூம் அப்படின்னா அது ஸ்ரீ வேலன் ஆட்டோஸ் தாங்க. இங்கே வந்தீங்க அப்படின்னா யமஹாவில் இருக்கக்கூடிய எல்லா வேரியண்ட்டையும் பார்த்துக்கலாம். இன்றைக்கி லான்ச் ஆக போகிற பைக் வந்து எல்லாமே அணிவகுத்து நிற்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு லான்ச் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சிறப்பு விருந்தினராக வந்திருந்த பழனி RTO திரு ஸ்ரீதர் அவர்கள் வந்து வாகனம் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை வந்திருந்த வாடிக்கையாளர்களுக்கு சொன்னார். 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண லேட் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து டூ வீலருடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிடுச்சு. பொது போக்குவரத்து பயன்படுத்துவதோடைய அளவு குறைஞ்சிருச்சு. அதனால தனித்தனியா அவங்களும் இன்ட்ரெஸ்டா வந்து தனியா வண்டியில போட்டு ஆசைப்படுறாங்க. மனோபாவம் அதிகம் ஏற்படுறதுனால வண்டி சேல்ஸ் கூட இருக்கு. ரோட்ல வந்து தனியார் வாகனங்கள் அதிகம். அது குறிப்பா வந்து மோட்டார் சைக்கிள் நிறைய ஓடிருக்கு. அதனால என்ன பண்ணா நாங்க புதுசா வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது லைசன்ஸ் இருந்தா மட்டுமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம். ஆனா இந்த புதுசா வந்து ஆனா சட்டத்துல இடையில சர்க்குலர் தான் லைசன்ஸ் இருந்தா மட்டும் தான் வண்டி பதிவு பண்ணி கொடுங்க. அது வந்து இந்த வண்டி வாங்கக்கூடிய உங்களுக்கு தான் வந்து பெனிஃபிட். ஏன்னா லைசன்ஸ் எல்லாம் வண்டி ஏதாவது ப்ராப்ளம்னா உங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட் கிடைக்காது. பட் வந்து வண்டி வாங்க வர நீங்க லைசன்ஸ் எல்லாம் வண்டி பதிவு பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அவங்களுக்கு கோவம். வண்டி ஆக்சுவலா நான் எப்படி பதிவு பண்ணேன், எனக்கு லைசன்ஸ் எப்படி நீங்க கேட்கறீங்கன்னு சொன்னா அவங்க வந்து எல்லாரும் கொடுத்தா கூட நாங்க லைசன்ஸ் பண்ணி தரோம், வண்டி பதிவு பண்ணி கொடுத்துருவோம். அடுத்து XSR 155 அப்படிங்கிற யமஹா பைக் மாடலை லான்ச் பண்ணிட்டாங்க. இதில் 4 கலர்ஸ் வருதுங்க. இந்த 4 கலர் வேரியண்ட்லையுமே இன்றைக்கி வந்து புக்கிங் இருந்தது. எல்லாமே இன்றைக்கே வந்து டெலிவரியும் எடுக்க போகிறாங்க. ஸோ அந்த கஸ்டமர்ஸ் வந்து இந்த சீஃப் கெஸ்ட்டை வச்சு 4 வண்டியும் வந்து உங்களுக்கு லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த யமஹா XSR 155 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியோ ரெட்ரோ ஸ்ட்ரீட் மோட்டார் சைக்கிளுங்க. அதாவது வந்து ஒரு கிளாசிக் ஸ்டைல் லுக்லேயும் இருக்கும். அதே மாதிரி இதில் நிறைய மாடர்ன் டெக்னாலஜி வந்து இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது யமஹா R15 MT15 மாடல்ஸோட ஒரு மாடர்ன் வெர்ஷனாகவே இருக்கும். ஸோ இதுதான் இந்த யமஹா XSR 155 உடைய லுக்குங்க. டெக்னாலஜி வைஸாகவும் பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அதேமாதிரி ஒரு கிளாசிக் லுக்கும் வந்து இது கண்டிப்பாக கிடைக்கும். யமஹா அதில் வந்து மிகப்பெரிய ரசிகர் கூட்டமே இருக்குது யமஹா அப்படின்னா. ஸோ இந்த பைக் கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இன்றைக்கி இந்த லான்ச்சிங் ஈவெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேக் கட்டிங் இருந்தது. வந்திருந்த கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி புக் பண்ணியிருந்த கஸ்டமர்ஸ்க்கு டெலிவரியும் கொடுத்தாங்க. இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா 155cc என்ஜினோட லிக்விடு கூல்டாக வந்து கொடுத்துட்றாங்க. 4 ஸ்ட்ரோக் என்ஜினுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து VVA டெக்னாலஜியோடு வர்றதுனால என்ஜினுடைய ரிலையபிலிட்டி, ஸ்டெபிலிட்டி, அதே மாதிரி டியூரபிலிட்டியும் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எல்லா லான்ச்சிங்கும் முடிச்சதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ்க்கு இன்றைக்கி 4 வண்டியை டெலிவரியும் கொடுத்துட்டாங்க. இதை தொடர்ந்து இன்னும் நிறைய வண்டிகள் புக்கிங்கில் இருக்குது. வணக்கம். ஸ்ரீ வேலன் ஆட்டோஸ் புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள XSR 155 மோட்டார் சைக்கிளை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வண்டியோட இன்ஜின் 155cc, வண்டியோட பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி 10.4 லிட்டர்ஸ், டியூயல் ABS பிரேக்கிங் சிஸ்டம்,
ப்ளஸ் டயர் பேஸ் வந்து 1325 mm, 6 கியர் கெப்பாசிட்டி, ப்ளஸ் வந்து கிளஸ்டர் மீட்டர் வந்து டிஜிட்டல், ப்ளூடூத் ஆப்ஷன் அவைலபிள். இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா 6 ஸ்பீடு கியர் பாக்ஸோட உங்களுக்கு ஸ்லிப்பர் கிளச் அசிஸ்டன்ஸும் வர்றதுனால உங்களுக்கு நீங்கள் கியர் ஷிஃப்டிங் எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நம்ம பழனி ஸ்ரீ வேலன் ஆட்டோஸை வந்து விசிட் பண்ணுங்கள். பழனி திண்டுக்கல் ரோட்டில் கேஎஃப்சிக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஸோ எல்லா ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குரூப் ஃபோட்டோவும் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஒரு அருமையான ஈவெண்ட்டாக இருந்ததுங்க.